Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 11th ஸ்டாண்டர்டுக்கு கெமிஸ்ட்ரிக்கான ஒரு 2 days ஸ்டடி பிளானரும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல இதெல்லாம் முக்கியமானது அப்படின்றதையும் சாப்டர் வைஸ் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு லாஸ்ட் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு சரியா? ஸோ இதுக்கு முன்னால் நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லபடியாக பண்ணியிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமும் நீங்கள் நல்லபடியாக எழுதணும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டடி பிளானரோடையும், ஏன்னா 2 நாள் தான் டைம் இருக்குது. 2 நாளில் 15 லெசன்ஸ் நம்ம படிக்கணும். அப்போ எப்படி ஒரு பிளான் இல்லாமல் படித்தோம்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நான் 3 டைப் ஆஃப் பிளானரோட வந்திருக்கேன். சென்டம் எடுக்கணும்னு எய்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரிவிஷனுக்கான டைம் எப்படி நீங்கள் பண்ணணும். 2வது ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஓரளவு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி படிக்கிறதுக்கு டைம் அலாட் பண்ணிக்கணும். அடுத்து பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எந்த மாதிரி படிக்கணும் இந்த 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி பிளானர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. உங்களுக்கு மேத்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு முடிஞ்சிருக்குது 24ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு. ஸோ இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் போர்ஷன்ஸ் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னைக்கு ஈவினிங் 4 to 6 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸும் சாப்டர் 1. அப்புறம் 6:30 to 8:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1. 9 to 10:30 ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க. இந்த 2 சாப்டர் மட்டும், சென்டம் ஸ்டூடெண்ட்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸும், பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுங்க. இப்போ டே 1 25ஆம் தேதி டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு காலையில் 5:30 to 8:30 இந்த டைம்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க எல்லாருமே சரியா? படிச்சுட்டு 9 to 12:30 இந்த டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சாப்டர் 6ம் 7ம் படிக்கிறீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க சாப்டர் 6ம் 7ம் படிக்கிறீங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபுல் டே நீங்க சாப்டர் 2 and 3 மட்டும், இந்த 2 சாப்டர்ஸ் மட்டும் நீங்க தரவு பண்ணுங்க சரியா? புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிங்க, அது போதும். அப்புறம் 1:30 to 4:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 3ம் 4ம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 8. அடுத்து 5:30 to 8:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 8 to 9ம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 9. அப்புறம் 9 to 10:30 ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 1 மார்க் கொஸ்டினை தரவு பண்ணிக்கிறீங்க. புரியுதா? ஸோ சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 6 சாப்டர் படிக்கிறீங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 4 சாப்டர் படிக்கிறீங்க, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் 2 சாப்டர் படிக்கிறீங்க. இப்போ டே 2 26ஆம் தேதி வென்ஸ்டே, புதன்கிழமை நினைக்கிறேன், மார்னிங் 5:30 to 8:30 இந்த டைம்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கணும். 9 to 12:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 11, 12, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 4, 5, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் த ஹோல் டே சாப்டர் 4ம் 5ம் தான் படிக்கணும். மொத்த நாளும் என்ன பண்றீங்க? அந்த 2 சாப்டர் மட்டும், நீங்க ஜஸ்ட் அந்த இன்ஆர்கானிக்ல இருக்கக்கூடிய 5 சாப்டர்ஸ் மட்டும் நீங்க தரவா புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்தா போதும், 30 மார்க் மேல எடுத்து பாஸ் பண்ணிடலாம். அப்புறம் 1:30 to 4:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 5 and 13, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 3. 5:30 to 8:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 10 and 14, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 10. 9 to 10:30 சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 15, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன், பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7 சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்க சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் 2வது நாள், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 4 சாப்டர்ஸ், பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் 2 சாப்டர்ஸ். மறுநாள் காலையில் எக்ஸாம் அன்னைக்குன்னு 4:30 to 7:30 எழுந்திரிச்சு ரிவிஷன் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 சாப்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரி ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்கானிக் மட்டும் ஒமிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ். சப்போஸ் எனக்கு ஆர்கானிக்கும் நான் படிச்சிருக்கேன் சார், இதில் ஒரு 2 சாப்டர் படிச்சிருக்கேன், அதுக்கு பதிலாக ஃபிசிக்கலில் நான் ஒரு 2 சாப்டர் படிக்கல சார் அப்படின்னா அந்த சாப்டரை நீங்கள் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னென்ன சாப்டர் படிச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். நான் ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் படிக்கிறது மாதிரி, ஏன்னா ஆர்கானிக் தான் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் சரியா? பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஆர்கானிக் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் தரவா படிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த 2 நாளை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மார்க்கை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்றது. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
இந்த 2 நாளில் 15 சாப்டர்ஸ்லேயே நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை தயவு செஞ்சு படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா எதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். கொஷின் கஷ்டமான கொஷினாக இருந்தாலும் இந்த கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. நமக்கு இதை தாண்டி வேறு கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரியா? ஸோ தயவு செஞ்சு இந்த கொஷின்ஸை படிச்சிருங்க. சாப்டர் 1ல் புக் பேக் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே. சரியா? இந்த புக் பேக் கொஷின்ஸை ஃபுல்லாக மார்க் பண்ணி படிச்சிருங்க. இதில் ரெட் கலரில் உள்ளது வந்து 5 மார்க் கொஷின்ஸ், டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸ். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குருங்க. இங்கிலீஷ் மீடியம் கொஷினை மட்டும் ரீட் பண்ணுறேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிக்கிறேங்க. What is Avogadro number, limiting reagent, gram equivalent mass, matter, molar mass, molar volume, stoichiometry, oxidation number method, ion electron method. இதில் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடும் அயன் எலக்ட்ரான் மெத்தடும் இன்டீரியர் 5 மார்க் கொஷின்ஸ். சரியா? மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்குறது. இது மட்டும் டைரக்ட் 5 மார்க் கொஷினாக கேட்குறதா இருந்தால் இதுதான் கேட்பாங்க. சாப்டர் 1 முடிச்சு. சாப்டர் 2ல் புக் பேக் கொஷின்ஸில் இது எல்லாமே இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிறீங்க. புக் பேக் கொஷின்ஸில் இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல், தாம்சன் ப்ளம் புட்டிங் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், ஜீமன் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட், limitations of Bohr's model of an atom, angular momentum quantized, Davison and Germer experiment, Heisenberg's uncertainty principle. What are quantum numbers? Principal quantum number, azimuthal quantum number, magnetic quantum number, spin quantum number, orbital, Hund's rule, nodal surface or radial node, filling of electron in chromium and copper atoms, shapes of s orbitals using angular distribution function, symmetrical distribution of electron, exchange energy, postulates of Bohr's model of an atom, equation for the wavelength of a matter wave, de Broglie equation, important features of quantum mechanical model of atom by Schrödinger equation, shapes of p orbitals, shapes of d orbitals, shapes of f orbitals. இதெல்லாம் டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸ். இதுல இருந்து போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம்ல இருந்து ஷேப்ஸ் ஆஃப் எஃப் ஆர்பிட்டல்ஸ் வரைக்கும் டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸ். சாப்டர் 3ல புக் பேக் கொஷின்ல இந்த கொஷின்ஸ் எல்லாமே முக்கியமானது. இதுல கொஷின் நம்பர் 40யும் 47ம் டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸ். இது போக வாட் இஸ் ட்ரையட்ஸ், நோட்டான் சான்-கோர்டைஸ் ரிப்போர்ட், diagonal relationship of second and third period elements, law of octaves, periodic law, atomic and ionic radius, covalent radius shorter than the actual atomic radius, metallic radius, Slater rule, ionization enthalpy or ionization energy of beryllium is higher than that of boron, give appropriate reason for ionization potential of N is greater than that of O, define electron affinity, give appropriate reason for high electron affinity of noble gases and halogen in the periodic table, oxygen and fluorine have lower electron affinity than sulfur and chlorine. Why? What is valence or oxidation states? Propelling method for the determination of ionic radius. இது மட்டும் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின், மற்றெல்லாம் 2 மார்க் 3 மார்க். நெக்ஸ்ட் சாப்டர் 4ல இம்பார்ட்டண்ட்டான புக் பேக் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறங்க. இதில் கொஸ்டின் நம்பர் 28 and 44 டைரக்ட் 5 மார்க்ஸ். Next, similarities of hydrogen and alkali metals, ortho and para hydrogen, water gas or syngas produced, soft water and hard water. How will you remove temporary hardness of water? How is hardness removed by Clark's method? Heavy water is a monobasic acid, give reason. Hard water produces less foam with detergents, why? An ice cube at 0 degrees Celsius is placed in some liquid water at 0 degrees Celsius. The ice cube sinks, why? How is hydrogen peroxide prepared? Mention the uses of hydrogen peroxide. What are covalent hydrates? What are inter and intramolecular hydrogen bonding? Hydrates and its types. Uses of hydrogen. Removal of permanent hardness of water. இதில் இந்த 3 கொஸ்டின்ஸும் லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் 5ல புக் பேக் கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமானது. இதில் கொஸ்டின் நம்பர் 30, 38, 40, 41 இது எல்லாமே உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட், why does lithium exhibit anomalous properties? What is dead burnt plaster? Retrograde solubility? How is bleaching powder prepared? Slacking of lime? Uses of barium? When does the blue colored ammonia solution changes to bronze color? Discover the uses of washing soda, uses of sodium bicarbonate, uses of sodium hydroxide,
uses of beryllium, uses of magnesium, uses of calcium, uses of strontium, uses of alkali metals. From compare the properties of lithium with other groups of element of group 2. How is sodium hydroxide prepared commercially from brine solution? இது ரெண்டும் வந்து direct 5 mark. இது மூணு வந்து direct 5 mark questions இதுல இருந்து. Next chapter 6ல book back questionல இதெல்லாம் முக்கியமானது. இதுல question number 40யும் 41ம் direct 5 mark questions. Differences between gas and vapor, consequences of Boyle's law, Charles law, isobars, absolute zero or Kelvin scale, Avogadro's hypothesis, Gay-Lussac law, Dalton's law of partial pressure, applications of Dalton's law, Graham's law of diffusion, compressibility factor, Boyle temperature or Boyle point, critical temperature, critical pressure, critical volume, Joule-Thomson effect, inversion temperature, different methods used for liquefaction of gases, Andrews isotherm. இதில் இந்த Andrews isotherm மட்டும் interior 5 mark question. மற்ற எல்லாமே 2 mark 3 marks. Chapter 7ல book backல இது எல்லாமே முக்கியமானது. இதில் question number 43, 47, 52 இது மூணும் direct 5 mark questions. Interior பாருங்க. Define entropy, give its unit. Write note on extensive properties. Why Cp is always greater than Cv. Give some examples of spontaneous process. What are reversible and irreversible process? Define enthalpy. Define heat of transition. Define heat of solution. Define reaction quotient. Relationship between U and H. இது வந்து 5 mark question. Next chapter 8ல book back questionல important questions வந்து இது எல்லாமே. இதுல 36, 39, 48 வந்து direct 5 mark questions. So why is chemical equilibrium called dynamic equilibrium? Difference between homogeneous and heterogeneous equilibrium. Applications of equilibrium constant. Calculate Kp for Ha and PSL5NH3. Derive the equilibrium constants Kp and Kc. சரியா? So இதில் வந்து இந்த last 2 வந்து உங்களுக்கு interior 5 mark question. Chapter 9ல book back questionல இந்த 5 questions வந்து முக்கியமானது. இதில் question number 34 உங்களுக்கு direct 5 mark question. இது போக define molarity, define formality, define mole fraction, limitations of Henry's law, ideal and non-ideal solution, colligative property, osmotic pressure and determine of molar mass from osmotic pressure, hypertonic solution, reverse osmosis, one Hopf factor, relative lowering of vapor pressure, standard solutions and working solutions, ideal solution, give an example, factors affecting solubility, or how non-ideal solutions get negatively deviated from Rolle's law, vapor pressure of binary solution solids in liquids, elevating in boiling point, depression in freezing point, factors responsible for deviation from Rolle's law. இதில் இருந்து உங்களுக்கு 5 mark question, interior 5 mark questions. Chapter 10ல book back questionல இதெல்லாம் முக்கியமானது. இதில் ரெட் கலரில் உள்ளது எல்லாமே டைரக்ட் 5 மார்க். 35, 36, 38, 51, 54 and 55. Interior question, octet rule, covalent bond, formal charge, exceptions to Lewis structure, ionic bond, coordinate covalent bond, bond length, bond angle, bond enthalpy, define resonance, dipole moment, sigma bond and pi bonds, metallic bonding. Next BB theory with example, molecular orbital theory with example. இது ரெண்டும் உங்களுக்கு direct 5 mark questions. Chapter 11ல book back questionல இதெல்லாம் முக்கியமானது. இதில் 40 and 41 direct 5 mark questions. Fisher projection and Newman projection, enantiomer, detection of nitrogen by Lassine test, estimation of C2H. Chapter 12ல book back questionல இதெல்லாம் important. இதில் 20 direct 5 mark. இது போக differentiate between homolytic and heterolytic cleavage, mesomeric effect, hyperconjugation effect. இதில் ரெண்டும் direct 5 mark questions. Chapter 13ல இதெல்லாம் முக்கியமானது book backல. இதில் question number 20, 36, 44 இது மூணு வந்து direct 5 mark questions. அப்புறம் IPAC nomenclature கேட்பாங்க. Conformers of N-butane, Sabatier-Sanderson's reactions, Kolb's electrolytic method, Wood's reaction, Corey-House mechanism, halogenation of alkanes with mechanism, Kolb's electrolytic method for alkene, Kolb's electrolytic method for alkyne, Bayes reagent, ozonolysis, Huckel's rule, structure of benzene, Birch reduction,
பாலிமரைசேஷன், மார்கோனிகாஃப்ஸ் ரூல், ஆன்டி மார்கோனிகாஃப்ஸ் ரூல். இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின், இது ரெண்டும் 5 மார்க் கொஷின்ஸ். சாப்டர் 14ல புக் பேக்கில் இதெல்லாம் முக்கியமானது. இதில் கொஷின் நம்பர் 20 and 38 டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஃபின்கெல்ஸ்டைன் ரியாக்ஷன், ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், சாண்ட்மையர் ரியாக்ஷன், பால்ஸ்கிமன் ரியாக்ஷன், ராசி ப்ராசஸ், உட்ஸ் ஃபிட்டிங், கார்பெலாமின் ரியாக்ஷன், S1 மெக்கானிசம், S2 மெக்கானிசம். அடுத்து சாப்டர் 15ல புக் பேக்கில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இல்லை 26, 33, 35 டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், வயபிள் அண்ட் நான் வயபிள் பார்ட்டிகுலேட்ஸ், ஃப்ரியான்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், அப்புறம் TDS. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான இன்டீரியர் கொஷின்ஸ். சரியா? ஸோ இந்த எல்லா கொஷின்ஸையும் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவுட் ஆஃப் 70க்கு 60 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ளஸ் 1 மார்க்கும் படிச்சிட்டிங்கன்னா. சரியா? ஸோ நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.